guys, welcome back. இன்னைக்கு நம்ம பரிதாபங்க சேனல்ல இருந்து வந்திருக்கிற புது வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி இது ஒரு சென்சிட்டிவான டாபிக், பட் பரிதாபங்கள்ல வந்து காமெடியா தான் சொல்லுவாங்க. என்னன்னா இப்ப ரீசெண்டா இந்த கேரளாவில் அந்த பஸ்ஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை, லேடிஸை வந்து உரசுறாங்க அப்படின்னு நிறைய லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சேஃப்டிக்காக அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்ல வியூஸ் போகுதுன்னு ஒரு சில லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதை கண்டென்ட்டாக மாற்றுவோம் அப்படின்ட்டு. சரி, நமக்கு அப்படி நடந்தால் அதை கண்டென்ட்டாக மாற்றுவோம்னா ஓகே, நடக்க மாட்டேங்குது, நம்மளே நடத்துவோம் அப்படின்னு நடத்துகிறாங்க. சும்மா வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா கிட்ட வந்து ஊசி போட்டு எனக்காண்டி வந்து ஊசியை போட்டு போங்க அப்படின்னு வந்து அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல பாவம் ஒருத்தர் உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியல. இதுவே இந்த ரோல்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண் இப்படி வீடியோ எடுத்து அது ஒரு வைரல் ஆகி அதில் ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னா இந்நேரம் பேனர் அடித்து போஸ்டர் அடித்து மெழுகுவத்தியெல்லாம் தூக்கிக்கிட்டு ரோட்டில் அவ்வளவு சங்கங்கள் அவ்வளோ குரூப் போராட்டம் நடக்கும், ஜஸ்டிஸ் ஃபார் அவங்க இவங்கன்னு. அது நல்லது தான், அது ஒரு ஒரு பெரிய வாய்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு கேட்கணும் தான். அது ஏன் எல்லாருக்கும் கேட்க மாட்டேங்குது? இப்போ இதுலையே அந்த வாய்ஸ் கேட்கட்டுமே, மெழுகுவத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு பேனர் அடிச்சுக்கிட்டு வாங்க. தெரியல, அவங்கள அரெஸ்ட் பண்ண ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு இதில் கூட ஒன்றும் வர மாட்டேங்குது. ஒரு சில பேர் இதில் வந்து அவர் தப்பு பண்ணலன்னா எதுக்கு இது அவர் போகணும், இது பொய், அதில் ப்ரூஃப் நல்லா தான் இருக்குது. எங்க நீங்கள் எந்த வீடியோவை பார்த்தீங்க ப்ரூஃப் தேடுறதுக்கு? இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வீடியோஸோட இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தோணுது, அந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து இப்படி அப்படி நோண்டுவாங்கல்ல, அப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃபுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா கூட ப்ரூஃபுக்கு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த கேமரா ரெக்கார்டில் இருக்கும்போது எந்திரிச்சு போய் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ப்ரூஃப் கிடச்சிருச்சுல, அப்போ தைரியமாக கத்துவாங்க, மற்றவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, இங்கே பாருங்க அப்படி இப்படின்னுவாங்க, நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னுவாங்க. அது ஓகே, ஏன்னா நான் ப்ரூஃபுக்காக ரெக்கார்ட் பண்ணேன், இப்போ அவனை நான் சட்டையை பிடிச்சி கேட்குறேன். ஆனால் இந்த பொண்ணு கேட்டுச்சா? ரெக்கார்ட் மட்டும் பண்ணி ஃபுட்டேஜ் எடுக்குது அப்படின்னா இதுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து கேஸ் கொடுக்கறதுக்காக. இது வந்து அப்லோட் மட்டும் தான், அப்லோட் பண்ணி அதை வைரல் ஆக்குறதுக்கு மட்டும் தான் பண்ணுது. மோரோவர் அப்படி ஒரு பஸ்ஸில் நமக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நமக்கு எவ்வளோ பதட்டமா பயமா இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு சிரிக்குது, இப்படி பக்கத்துல போய் நிக்குது, அவரோட கை இப்படி பட்டோன்னே சிரிக்குது. என்னன்னா அப்படா ஃபுட்டேஜ் சிக்கிருச்சு, பஸ்ஸில் ஏறினதுல இருந்து நானும் ஒரு ஆங்கிள் வச்சு பார்க்குறேன், ஒன்றும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அந்த பொண்ணு சிரிக்குது. ஸோ இப்போ பாருங்க இப்ப இதுல உண்மையிலே இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகிற லேடிஸுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது பாருங்க அப்படின்னு அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இதை ஒரு ப்ரூஃபா நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தங்களோட சேஃப்டிக்காக ஒரு விஷயத்தை உருவாக்குன ஒரு லேடிஸுக்கு கூட இப்போ உண்மையா நடந்த கேமராவை எடுத்தாலும் திட்டுவாங்க. வந்துட்டாலும் கேமராவை தூக்கிட்டு இது போறாதான், இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறேன் அப்படின்னு. உண்மையில நடந்தாலும் இப்போ அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இப்போதான் இப்படி ஒன்று நடக்குது அப்படின்ட்டு அதில் வாய்ஸ் அவுட் பண்ணி கேமராவை தூக்கி தைரியமாக கொஞ்சம் பேர் வெளியே வந்தாங்க. ஒரு லேடிஸே அதை கெடுத்து விட்டாங்க. இப்போ யாராவது கேமராவை தூக்குனா என்ன ஆகும், என்ன சொல்லுவாங்க? உண்மையிலே யாராவது நோண்டுனாலும் டக்குன்னு எல்லாரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆமாம்மா நீ சும்மா வியூஸுக்காக போமா அந்த பக்கம் அப்படின்றாங்க. ஏம்மா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதில் ஒரு சில பேர் அவங்க அப்படி உரசாமெல்லாம் வரணும்னா பஸ்ஸில் வராமல் சொந்த வாகனத்தில் வர சொல்லுவாங்க. அதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன் லேடிஸும் ஜென்ஸ் மட்டும் தான் பஸ்ஸில் போகணும், யாரும் போகக்கூடாதா? என்ன இது, பஸ்ஸில் எல்லாரும் போகணுங்க. இப்படி உரசப்படுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது ஒரு சொல்லவும் முடியாது. ஸோ அது 2 பக்கமும் தப்பு தான். இதில் இப்போ என்னன்னா கேரளாவில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், ஃபன்னுக்கு தான் ஒரு பிஸ்னஸ் பெருசாக வளர்ந்துருச்சு. பஸ் ஸ்டாப்பில் ஜென்ஸ் எல்லாம் வந்து நிற்கும் போது ஒரு தாத்தா 10 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் விற்கிறாரு. பார்த்தா தாத்தாவுக்கு ஸ்டாக் இல்லை, தாத்தா போய் ஊரெல்லாம் புறக்கிட்டு வர்றாரு. அட்டைப்பெட்டி, ஒரு அட்டைப்பெட்டி 10 ரூபா ஜென்ஸுக்கு விற்கிறாங்க. அவங்க எல்லாம் வாங்கி அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள போயிடுறாங்க, நிற்கிறாங்க. எங்களுக்கு சாக முடியாதுங்க. தாத்தா வந்து புது வீடு கட்டிட்டாரு, அட்டைப்பெட்டி விற்றே வீடு கட்டிருக்காங்க. இருந்தாலும் இல்லை சீரியஸா வீடியோஸ்ல நிறைய பேர் இப்போ ஜென்ஸ் என்ன பண்றாங்க, பஸ்ல ஏறி ஷார்ட்ஸ் எடுக்கிறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. எப்படின்னா அட்டைப்பெட்டியை போட்டு நிக்கிறாங்க. அங்க இருந்து பார்த்தா ஒருத்தர் வந்து கேட்கிறாரு,
டிக்கெட் எடுக்கலன்னு யோ அது கண்டக்டர் வரட்டும் நீ கேட்காதன்னு அட்டைப்பட்டி இறக்கி காட்டுறாரு அவர் காக்கிட்டு சார் நான் தான் கண்டக்டர் அட்டைப்பட்டியை தூக்கி போட்டு இப்படி போத்திக்கிறாங்க பயத்துல தலை மட்டும்தான் வெளியே தெரியுது அதான் சொல்ல வர்றேன் பிறகு என்ன சார் பஸ்ல என்ஜின் போலாரா மடக்குன்னு சத்தம் வருதுன்னு அட்டைப்பட்டியை போட்டுட்டு தான் அவர் வண்டி ஓட்டுறாரு டிரைவர் அவங்க அப்படி கையை திருப்பும் போது அந்த ஸ்டியரிங் வீல்லாம் வந்து அட்டைப்பட்டியில படுது அப்படின்னு இது பண்றாங்க. அப்புறம் இன்னொரு கேர்ள்ஸே அதை ஃபன்னா வீடியோ எடுத்து போடுறாங்க. ஒரு கேர்ள் என்ன பண்ணுது அவர் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு பையன் என்ன குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு நான் அவனை வீடியோ எடுத்து காட்டுறேன் திரும்பினா ஒருத்தர் குழந்தை நக்கலுக்கு இதுல குழந்தைக்கும் சேஃப்டி இல்லை என்ன மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான் பாருங்க அவர் பார்க்குறாரு இதுல எச்சி வடியுதுங்க பார்க்காதையா வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. நான் குழந்தை அதெல்லாம் தேவையில்லை குழந்தையா இருந்தாலும் தேவையில்லை நீ ஆம்பளையா அவ்வளவுதான் போச்சுக்கோ பார்க்காத கண்ணை முடிக்க நீ எல்லாம் ஏன் பஸ்ல வர்ற பாலை குடிச்சு வீட்டுல படுக்க அப்படி வந்தேன்னா அட்டைப்பட்டி வாங்கிட்டு வந்துரு குட்டியா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்களை அரெஸ்ட் பண்ணி போற மாதிரி ஃபுட்டேஜ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கேஸு போகுமா போனாலும் நிற்குமா என்ன ஏது எதுவும் தெரியாது. ஸோ பஸ்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இல்லை நடக்குது தான். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆயுதத்தை இந்த பொண்ணே கையில் எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மையாக நோண்டி போட்டு அந்த பொண்ணு கத்துனா ஆமாம் இதுக்கு தான் கத்துது வியூஸ் வரலன்னு கத்துது நாங்கள் பண்ண நீ பார்த்த அப்படின்னு இப்போ உண்மையிலே ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுனா அதில் பாதிக்கப்பட்டவன் பயப்பட மாட்டான். பார்த்தியா நீ தான் கிட்ட வரல பார்த்தியா அப்படின்னு சண்டைக்கு போவான் அந்த வீடியோ ஃபுட்டேஜில். ஆல்ரெடி ஒரு பொண்ணு தப்பு பண்ணி இப்படி ஊரே அதை பற்றி இதாக பேசுதுன்னும் போது வீடியோ எடுத்த பொண்ணே இப்போ கொஞ்சம் பெக்கு வாங்கும். அதான் இப்போ நம்ம என்னத்தை போய் பேசி என்ன சார் அப்படின்னு பெக்கு வாங்கும். நல்லா பண்ணி விட்டீங்கம்மா அந்த அம்மாவோட பேரும் தெரிய மாட்டேங்குது. இருக்கிற லேடிஸோட பிரச்சனைய நீங்கள் நல்லா ஒரு சொல்யூஷன் கொடுத்து விட்டுருக்கீங்க நல்லா இருங்க. அதை வந்து இப்போ அயோக்கிய பாவங்கள் அப்படின்னு பரிதாபங்களை வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அட்டைப்பட்டி இது சீனும் இதில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபேமஸாக அந்த ரீல்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பஸ்ல தான் இவ்வளவு சீட் இருக்கே உட்காருங்களே. பஸ்ல ஏறிக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு என்ன வேலை இந்த மொமெண்ட் ஆரம்பிச்சதோட ஒரு நோக்கத்தையே கெடுத்து விட்டாலே நாசமா போன எடுவட்ட பூஜவி சொருப்பு பிஞ்சு போகும். என்ன பார்த்துட்டு வந்திருக்கேன் இல்ல சார் இந்த பொம்பளை தான் சொல்லிக்கிறேன். இந்த மொமெண்ட் எதுக்கு ஆரம்பிச்சாங்க தெரியுமா? நேர்ல வந்து வாயில சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. எவிடன்ஸோட காட்டுவோம் திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து காமிச்சாது வீல மாட்டி விடலான்னு தான் ஆரம்பிச்சோம். அதை இந்த மாதிரி மூதேவிங்க ரீல்ஸ் வெறியில சாதாரண அப்பாவி அப்ராணி சப்ராணி எல்லாம் மாட்டி விட்டு போட்டு தள்ளிட்டாங்க. நாங்க தான் பார்த்தோமே வீடியோவை. அந்த ஆளு தான் போறானே அங்கனக்குள்ள பின்னாடியே போறேன். ப்ரூஃப்ங்கிறது ஹராஸ்மெண்ட்டை காட்டுறதுக்கு தான் வீடியோ எடுத்து வைரல் பண்றதுக்கு கிடையாது. நாசமா போன எடுபட்ட மூதேவி நீ பார்த்த வேலையால எவெல்லாம் ஹராஸ் பண்ணானோ அவெல்லாம் இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்றாங்கடி. நாங்கக்குள்ள எல்லாம் வந்து வசிக்க தெரிஞ்சான் அவெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி நக்கல் பண்ணிக்கிறாண்டி. பெண் இனத்துக்கே கேவலமாக்கி விட்டிய மூதேவி மூதேவி பண்றாதிரி போயிடுறியக்கிட்டு போயிருவோம் மூஞ்சி மாதிரிலாம் உடச்சிலே ஓடிடு. உமனை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அடிக்க கூடாதா? உமன் அடிக்க கூடாதா? இன்னைக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆயி போச்சு. உமனுக்குன்னா உமனையே போல போனாங்க. ஆண் பெண்ணுலாம் பார்க்க கூடாது. தப்பா ரைட்டா தான் பார்க்கணும். என்ன சார் தப்புனா தப்பு. எனக்கு அடங்கலை எனக்கு ஆத்திர அடங்கலைங்க. நாடு கிடக்கிற நிலைமையே சரியில்லையப்பா. எங்க போனாலும் ஒரே கூட்டம் நெரிசல். இப்படியா பக்கத்து ஸ்டேட்ல ஒருத்தனை போட்டு கொல்ற அளவு கொண்டு போவாங்க. ஆண்களுக்கு இன்னைக்கு சேஃப்டி இல்லாம போச்சு. பெண்களா
எதுக்கு வம்பு? முன்னாடி போனோம்னா முன்னாடி இடிக்குதுமாங்க, பின்னாடி போனா இப்படி வச்சிட வேண்டியதான், சைடுல இப்படி இப்படின்னு கொடுத்து போயிட வேண்டியதான். எதுக்கு தலைவாணி எதுக்கு எடுத்துறீங்க? பட்டுச்சுனா தான் போட்டோ எடுத்து போட்டு விட்டுறாங்களே, வீடியோ எடுத்து போடுறாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த தலைவாணி டெக்னிக். தலைவாணியை நெஞ்ச பிடிச்சு வச்சு உட்காந்துக்கிட்டே போயிட வேண்டியதான். தலைவாணியை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சில பெண்கள், எல்லா பெண்களும் அப்படி கிடையாது, சில இது லூஸ் மாதிரி பண்ணுதுங்க. எல்லா ஆண்களும் அப்படி இல்ல, ஆனா ஆண்கள் பண்றாங்கல்ல. ஆனா ஒண்ணு உண்மைங்க, ஆண்களுக்கு பெண்களால பிரச்சனை, பெண்களுக்கு பெண்களால தான் பிரச்சனை. ஆமா, அது உண்மைதான். டக்குன்னு வந்தோடனே அபியூஸ் பண்றவங்க எஸ்கேப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல மனுஷங்கள்லாம் இப்ப வந்து பக்குன்னு இருக்கு. ஐயோ பெண்ணு பக்கத்துல வருது, ஏதோ தப்பா நினைச்சிருவாங்க, இடிச்சிருவாமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. பதட்டமா இருக்கு, கூட்டமான இடத்துக்கு போறீங்க, பயமா இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு இதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். கொடுங்க, அப்படி வரமா கீழே வைங்க கீழே. ஆமா, நீங்க ஆம்பளை தானே, அப்புறம் இருக்கு நம்ம போட்டு பயந்துக்கிட்டு. சேம் பிஞ்சு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எது இந்த டிஷர்ட்டா? ஊடியோல 15 பேர் ஒரே மாதிரி எடுத்து இந்த டிஷர்ட் நல்லா இருக்குங்கிறான். தம்பிக்கு தாடி முளைக்காது போல இருக்கு. ஆமா ஆமா, முடி இப்ப இங்க இருக்காதா? ஏங்க இதுக்கு அந்த போன்லயே மாட்டிட்டு போயிடலாம் போல இருக்கு. என்னங்க இவங்க ஒரு ரகமா போறாங்க, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. சும்மா தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் தான். எல்லாரும் கூப்பிடமா ஏங்க நீங்க எங்க கவுண்டர்ல பிபி வச்சிருக்கீங்க? சத்தம் என்ன எது கத்துறப்ப நீ போயிட்டு மிஸ்டேக் என்னடா பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப்னா ஓகே, இல்லன்னா போ ஏஞ்சி வேலைக்கா போ. எங்க கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன போய் ட்ரவுசரோட உட்கார்ந்திருக்கான்? அரை ட்ரவுசரா என்ன இப்படி பாக்குறான்? பெண்களுக்கு தானடா ஆண்களால பிரச்சனை நினைச்சுக்கிறீங்க, ஆண்கள்ட்ட இருந்தே ஆண்களை காப்பாத்துறோம்டா. ஐயோ ஊருக்குள்ள இவங்க வேற அதிகமாயிட்டாங்களே. பஸ்ல ஆரம்பிச்சு சாரோட்டோல போய் இன்னைக்கு பைக் டாக்ஸி வரைக்கும் இவங்க அட்டுவே தாக்க முடியலங்க. அதுக்கு இடுப்புல கை வச்சு பேசுவியா? நல்லா சாஃப்ட்டா இருக்கும். உள்ளவரா கையை உடைக்கிறோம். யாரும் எடுக்காதீங்க, தலானியை வெளியே எடுக்காதீங்க. போடா தம்பி, என்னப்பா நின்று இருக்க, உட்காரு வாப்பா, உட்காரு வா. யாரும் சொல்லிட்டு எங்க போங்க, நல்லா இருக்கு. நம்மளை பார்த்து குப்பைன்னு கூப்பிடுறாங்க. குப்பை வண்டினாவது சொல்றாங்களா? குப்பைங்கிறாங்க. எங்க உருப்படுறது? என்னப்பா குப்பை அல்றது? ஏங்க சத்தியமா நான் சென்னையில இந்த மாதிரி இந்த சுத்தம் பண்ற தொழிலாளிங்க எல்லாம் இந்த அக்காங்க இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் வெட்டிக்கிட்டு இப்படி பொட்டு வச்ச அக்காக்களை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அந்த திருவான்மையூர் வண்ணாந்துறை ஏரியா இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இப்படி ஒரு அக்காக்கள் கொஞ்சம் பேர் வந்து கூட்டிக்கிட்டு இருப்பாங்களா. நான் டெய்லி கிளாஸ் போகும்போது, அப்புறம் தம்பி அம்மா நல்லா தெரியும் அவங்களுக்கு இந்த கடைக்கு போகிறது, அம்மா எங்க பள்ளிக்கூடம் போறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். எனக்கு டக்குன்னு அதுல ஒரு அக்காவை பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கீங்களா சார்? அதே நம்ம வேற மாதிரி பாத்துக்கிருக்க. இப்படி ஓரமா நில்லு போ. இங்க குப்பை ஜாஸ்தியா இருக்கு, அங்கே முதல்ல முடிச்சு. ஆமா ஆமா, இதுவும் நடந்துச்சு. லேட் நைட்ல இப்படி குப்பை கூட்டிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்க அவங்க தொடப்ப தொடுத்து அட்டி அடி நடிச்சு பைக் ஏறி ஓடிட்டான். யாரையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பின்னாடியே வருது, கழுத்துல நகை நட்டும் கிடையாது, நம்ம பின்னாடி எதுக்கு வர்றான்? ஒருவேளை கிட்னி திருடுறது வரானோ? குப்பை தொட்டி இருக்கு, அதை விட்டு வெளியில குப்பையை போட்டு போறாங்க. என்னத்த சொல்றது? சரி நம்ம வேலை கிளீன் பண்றது தானே, பண்ணுவோம். நைட்டு 11 மணி ஆச்சு. ஐயா கஷ்டமா. உரைக்கிறது. தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா.
எங்க போகுது, தலையை தாண்டி நெஞ்ச தாண்டி போகுது. அப்படித்தாங்க போடணும் நீங்க பண்ற வேலைக்கு. குடி போதையில அலைகிற போல. இப்ப நிறைய மத்த பவுடர்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு ஏதாவது பண்ணிடணுங்களே. 60 வயசு கிளவிடா நானு, என்கிட்டயே வந்து இதை நீட்டுறியே, உனக்கு இருந்தா தவிர நாடு நாசமா போச்சு. அர்ஜென்ட்டா வருது. அந்த இருக்கு. ஐயோ பபுளுக்கு முப்பி வச்சிருக்கேன் மூதேவி. ஒரு ஆள் இருக்கானே, இது வேணாம், இதை யூஸ் பண்ணும். அண்ணே நீங்க போக வேண்டியது அங்கே இருக்கு. ராக்கு கண்ணை வச்சுக்கிட்டு இங்க என்ன எட்டி பாக்குறீங்க? இந்த மாதிரி பார்த்து தொலைறீங்கன்னா அந்த இடத்துல கட்டை போட்டிருக்காங்க, அதையும் தாண்டி இப்படி எட்டி பாக்குறியே, கூச்சமா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்க, இங்க என்ன எட்டி பாக்குற? அண்ணே உங்க வயசு என்ன அண்ணன் கூப்பிடுறீங்க? பொசசிவ்னஸ் வேற அவருக்கு, அவ்வளவுதான் மரியாதை. உன் பாத்ரூம் போற மூடே போச்சுடா. நாட்டுல ஆம்பளைக்கே பாதுகாப்பு இல்ல, அப்புறம் இங்க இருந்து பொம்பளை இருக்கோம். தம்பி போலையா? அப்ப இங்கதான் பாத்துக்கிறேன், நான் போனதா இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? சுத்து போயிடும் நாய. பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட் பக்கத்து போக விட மாட்டாங்களே, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிங்க ஐயா. அடிங்க எதுக்கு படிக்கிறீங்க? அந்த புள்ள உன்னை பாத்து அப்படின்னுச்சே. அது சொன்னா அதுக்கு என்ன ஆகுது? பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை இல்ல, அப்புறம் தலையை. என்ன என்ன கைய வச்சா வெட்டுங்க, கைய வைக்கலையே. வைக்கலையே நானு. எதுக்கு அந்த பொண்ணு அப்படின்னுச்சு? இல்ல பேக் இந்த பேக்கியா, இந்த பேக்கியா, இந்த பேக்கா வேற எதுவும் இல்லையா? இல்ல பேக் ஒழுங்கா சொல்லி சொல்லமா என்ன நடந்துச்சுங்க? இனி எல்லாரும் ரெண்டு கையையும் மேல வச்சுக்கிட்டு நிக்கணும் ப்ரூஃப்க்கு. பாத்துக்கிட்டு வராங்க. சும்மா இருங்கம்மா, என்னன்னு விசாரிச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ண. உங்களுக்கு தெரியும் இல்ல, தப்பா வளர்த்துறவனோ தெரியாம படம் தெரியாதா உங்களுக்கு? தப்பா வளர்த்துறனா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நல்ல அடி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணாங்க. நான் எங்க ஏமா நீதான் விழுந்தியா? ஆமா நான் தான் தெரியாம சாஞ்சிட்டேன். ஏன் அப்படி பண்றீங்க? அங்க பாரியா, தெரிஞ்சுக்கங்க. முதல்ல 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஒரு நிலவரம் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டத்திலே இருக்கு. எதுல? எந்த சட்டத்துல? படத்துல பார்த்தேன். படத்துல பார்த்துட்டு எடுத்தியா சொல்லாதே. அட்வொகேட் லாயர்னு எவ்வளவு பேர் பாக்குறாங்க, எடுத்தியா சொல்ல போறாங்க. எல்லா படத்துல உனக்கு தெரியுமா? அப்படி சொல்லிருக்கா? படத்துல பார்த்தா நீ விழுகல இல்ல? இல்ல சார் என்னமா ஏமா நீ இந்த பக்கம் நின்று இருந்து பிரேக் அடிச்சு இவன் உன் மேல விழுந்திருந்தா இதையே காரணமா வச்சு இவனை பொழந்திருப்பேன். நல்லா பஞ்சிங் பேக் மாதிரி இருந்தா பழகி மிஸ் ஆகி போச்சு. ஏன் அப்படி பண்றீங்க? முதல்ல விசாரிங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு. பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் என்னையா விசாரிப்பு? ஏங்க ஒரு நியாயம் எங்க இருக்கு என்னன்னு விசாரிச்சு. பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் என்னையா நியாயம்? இல்லங்க உண்மை எங்க இருக்குன்னு பாக்குறோம். மேல கை வச்சதுக்கு அப்புறம் என்னையா நியாயம் வேண்டி கிடக்கு? போயா வந்து என்னன்னே தெரியாது இவங்களுக்கு. கம்மு காக்கறலாம் கிடையாது. ஒரு சீன் போடுறதுக்கு பஸ்ல பார்த்தா சீன் போடுறது. மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் பார்த்து நீங்க டீசென்ட். கொஞ்சம் தள்ளி என்னங்கடா அது? சோசியல் மீடியா பக்கத்து போனாலே இந்த பெண்குயின் போட்டோவா வருது, வருது. டிப்ரெஷன், லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியருங்க. காதல்ங்கிறது மிருகத்து எல்லாத்துக்குமே காதல்ங்கிறது இருக்கும்ல. ஜோடி இதான் வேணான்ட்டு போயிருச்சு, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு போல. பெண்குயின் போனா தனியா நடக்காது. அது எதுக்கு போச்சு? அது வந்து அது டிப்ரெஷன் இருக்கனால அப்படி தனியா போகுது. அதான் ஏங்க அவர் சொல்றாருன்னு அதை போய் கேட்டுக்கிறீங்க. என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? அது கிடையாது. பெண்குயின் வந்து எல்லாரும் ஒரு பாதையில போறோம். இப்ப இந்த பாதையில போயிட்டு இருந்தா வந்து எல்லாரும் ஒரே மாதிரி வந்து ஷீப் மாதிரி போறாங்க. ஷீப் மென்டாலிட்டியா இருக்கு. நம்ம தனி ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னு இந்த மொத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக பெண்குயின் புரட்சித்தனமா அந்த மலையை நோக்கி நடக்குதுங்க. அதை பார்த்து எவ்வளவு பேர் திருந்தி இன்னைக்கு வந்து நம்ம வந்து தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி பசங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுலாம் கிடையாது. அது டிப்ரெஷன் நடந்து போகுது. டிப்ரெஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்னதான் வந்து அந்த பெண்குயினை கூட்டு வந்து அந்த கூட்டத்துல விட்டாலும் அது மறுபடியும் தனியா தான் போகும். ஆனா அது தனிச்சு இருக்கணும். தனித்து இருக்குது. அதுதான் தனியா இருக்கணும் அப்படிங்குது. அப்ப அதுவும் சிக்மா மேல்னு சொல்லிட்டு பிஞ்சிரும் உனக்கு. என்னடா அவன் இஷ்டத்துக்கு ஒரு கதையை கட்டி விட்டுக்கிறீங்க? ஏடா மெண்டலு, பெண்குயினுக்கு லவ் ஃபெயிலியர் எப்படா இருக்கும்? உங்ககிட்ட கேட்டா நீ டூடு போட கதையை எடுத்து விடுற, இவன்கிட்ட கேட்டா இவன் இங்கிலீஷ் பட கதையை சொல்றான், இவன் எல்லாத்துக்கும் மேல கொரியன் பட கதை மாதிரி ஏதோ அடிச்சு விடுறான்.
என்னடா என்ன நினைச்சுக்கிறீங்க? உங்களோட எண்ணத்தெல்லாம் கொண்டு அந்த பெண்குயின் கிட்ட விதைக்கிறீங்களே. இந்த வீடியோ எப்போ வந்துச்சுன்னு யோசிச்சீங்களாடா? எப்போ வந்து? அது 10-15 வருஷம் பழைய வீடியோடா. பழைய வீடியோவா? அது 17 வருஷம் பழைய டாக்குமெண்ட்ரியாடா. அந்த பெண்குயின் செத்தே 2000 வருஷம் ஆச்சுடா. உட்கார்ந்து அதை பேசிக்கிறீங்க. ஏதோ வெள்ளக்காரங்க தான் நாடெல்லாம் உருப்பிட்டுச்சு உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிறாங்க. நீங்களும் வெட்டி திறமா உட்கார்ந்து பேசினா எவன்டா இந்தியாவை காப்பாத்துறது போய் துணையினாங்க. #15 years of depressed penguin போடுவோம். போட்டுருவோமா? கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் விட்டுருக்கா. இதுல அந்த பெண்குயின் வந்து இப்போ நடந்து அந்த மலையை நோக்கி நடந்து போகிற ஃபுட்டேஜை வந்து பல பேர் எப்படி தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நடிகர் ஜீவா இருக்காருல்ல, அவர் அந்த இதை ஸ்டோரியில் போட்டிருக்காரு. அந்த பெண்குயின் நடந்து போகிற மாதிரி ஏன் ஒரு ஸ்டோரியில் போட்டிருக்காருன்னு பார்த்தா, அந்த பெண்குயின் போகுது, அந்த மலையை நோக்கி போகுது. அந்த பெண்குயின் ஏன் அவசரமாக மலையை நோக்கி அவ்வளோ தூரம் நடந்தே போகுதுன்னு ஜூம் பண்ணி பார்த்தா, மலைக்குள்ளே ஒரு தியேட்டருக்குள்ளே இவர் தான் இந்த ரீசெண்டாக வந்து தலைவர் தம்பி தலைமை படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிப்ரெஷனில் இருக்கிற பெண்குயின் அதை பார்த்து, அந்த காமெடி படத்தை பார்த்து கொஞ்சம் சிரிக்கணுங்கிறதுக்காக அது நடந்து போய்கிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஐஸ் வெள்ளையங்கிரி மலையில் உங்க படம் ஓடுதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு யூடியூபர் வந்து வேற யார், மதன் கௌரி பிரதர் தான், ஏஐல அவரும் சேர்ந்து அது கூட நடந்து போற மாதிரி போட்டிருக்காரு. அவரும் பெண்களும் சேர்ந்து நடந்து போறாங்க. அதுல 96 பட பாட்டு போகுது, ராமோட அந்த பாட்டு இருக்கு, அது போகுது. அப்பதான் மிஸ்டி சொல்லிச்சு, இது 2007 வந்த வீடியோவாமே. அடப்பாவி, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது தானே அந்த பெண்குயின். அப்புறம் நேத்து ஒரு வீடியோ காட்டுது மிஸ்டி, என்னன்னா ஒரு அந்த ஐஸ் வெள்ளங்கிரி மலையில வந்து ஒரு சிவப்பு கலர் டாட்டு அந்த கிலோமீட்டர் கணக்கை போட்டு அப்படி அந்த அப்படி மெப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். மிஸ்டி சொல்லுது, பாருங்க அது தனியா எவ்வளவு தூரம் நடந்து போயிருக்காங்க. அப்ப நான் சொல்றேன், சரி இத்தனை கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கே, அதை யாரு ஃபாலோ பண்ணது? 2007 ட்ரோன் வந்துருச்சா? எப்படி ரெக்கார்ட் பண்ணீங்க? இவங்க இஷ்டத்துக்கு எடுத்து விட்டுறாங்க. அது 10,000 கிலோமீட்டர் நடந்து போச்சா? உண்மையில என்னவா நடந்திருக்கேன்? அது இங்க இருந்து அந்த மலை ஓரத்துல போய் ஒண்ணுக்கு போய் திருப்பி போயிருக்கேன் அந்த பக்கம். அதெல்லாம் காட்டல, எடிட்டிங்ல அது அப்படியே சோகமா நடந்து போற மாதிரி ஒரு கையை விரிச்சுக்கிட்டு இப்படி 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 போகுது. அது இன்னும் என்ன கவலையா இருக்குன்னு அப்படி திருப்பி பார்த்தது அதுல ஜோடி அங்க நிக்குதா? போகும்போது அப்புறம் பார்த்தா பழைய வீடியோக்கு ஒவ்வொருத்தரும் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. மதன் கௌரி பிரதர்லாம் 15 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்காரு. அப்பாடி என்ன மதன் கௌரி பிரதர், ஜீவா பிரதரு அந்த மலையில ஏன் படத்தை பார்க்கத்தான் அது வருதுங்கிற. அப்புறம் என்னத்த சொல்ல, செத்தும் ஃபேமஸ் ஆகுது பாரு. நல்லா இருக்கு வீடியோ, நல்லா இருந்தது, ரொம்ப சிரிப்பா இருந்தது. இன்னைக்கு எனக்கு ஷோவை ஸ்டீல் பண்ணது சுதாகர் தான். செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம். அந்த பஸ்ஸுக்குள்ள தாத்தா இருந்துட்டு, என்னங்க அவன் டவுசரோட உட்காந்துருக்கானே, அரை டவுசர் அப்படின்னு பார்த்தா இல்லை, அதெல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.